நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது கேண்டில். கேண்டில்னால் நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் இருக்கும், ரெட் கேண்டில் இருக்கும். சரிங்களா? எந்த கேண்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த கேண்டிலுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சிங்கிள் கேண்டில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக கவனிங்க. இப்போது இந்த ஒரு கேண்டிலுக்கு 4 கேரக்டர் இருக்குது. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸுன்ட்டு. சரிங்களா? அது செல் கேண்டிலாக இருந்தாலும் சரி, பை கேண்டிலாக இருந்தாலும் சரி. இப்போது இதில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று விக் பார்ட்டு, இன்னொன்று பாடி பார்ட். சரிங்களா? இதில் நமக்கு தேவையானது இந்த பாடி பார்ட் மட்டும். அது ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த விக் பார்ட் நமக்கு தேவையில்லை. ஏன் இந்த விக் பார்ட் தேவையில்லை? இந்த விக் பார்ட்டில் நமக்கு மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த பாடி பார்ட்டில் நமக்கு பேலன்ஸ் ஆகிருக்காது. ஸோ இந்த பேலன்ஸ் ஆகாத பிளேஸில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் நான் இந்த பாடி பார்ட்டில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். அது எந்த கலர் கேண்டிலாக இருந்தாலும் ஹையஸ்ட் ஆஃப் த பாடி ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அது ரெட்டாக இருந்தாலும் க்ரீனாக இருந்தாலும் ஹையஸ்ட் ஆஃப் த பாடி ரெசிஸ்டன்ஸ், லோயஸ்ட் ஆஃப் த பாடி சப்போர்ட். சரிங்களா? இந்த ஸ்லைடில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஆஃப் த பாடி ரெசிஸ்டன்ஸ், லோயஸ்ட் ஆஃப் த பாடி சப்போர்ட். இப்போது நம்ம கேண்டில் பார்த்துட்டோம். நமக்கு தேவையான கேண்டில்ஸ் எது? நமக்கு தேவையான கேண்டில்ஸ், அதாவது பவர் ஆஃப் ஹோல்டிங்க்கு தேவையான கேண்டில்ஸ்னால் 80% பாடி உள்ள கேண்டில். சரிங்களா? இந்த விக்கு சின்னதாக இருக்கணும். ஏன்னா நம்ம விக்கை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த விக்கு சின்னதாக இருக்கணும். பாடி பார்ட் நம்ம கம்பேரிட்டிவ்லி 80% இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேண்டில் எடுத்துக்குவோம். நம்மளதில் ஸ்பெஷல் கேண்டில்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் இது. சரிங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்வெர்டட் ஹேமர், இதை இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இன்வெர்டட் ஹேமர் எப்பயுமே நமக்கு ரெட் கலரில் இருக்கும். ஹேமர் எப்பயுமே க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஸ்பெஷல் கேண்டிலில் இன்வெர்டட் ஹேமர் இது ஹேமர். சரிங்களா? இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட். இன்வெர்டட் ஹேமர் எப்பயுமே ரெட் கலரில் இருக்கணும், ஹேமர் எப்பயுமே க்ரீன் கலரில் இருக்கணும். இது மாறுதலாக இருக்கக்கூடாது. இன்வெர்டட் ஹேமர் க்ரீன் கலர்லேயும் ஹேமர் ரெட் கலர்லேயும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது இந்த இன்வெர்டட் ஹேமர் எப்படி இருக்கணும், இதனோட லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஜிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு பையாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் வந்திருக்கு. இந்த செல் எப்படி வந்திருக்குன்னா, இந்த ஓப்பனையும் பிரேக் பண்ணி 40%க்கு மேலே கீழே வந்திருக்கு. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்தால் இந்த மாதிரி கேண்டலாக இமேஜின் பண்ணிக்கணும் நாம். சரிங்களா? அப்போது நமக்கு ஹேமர் வந்தால் எப்படி இமேஜின் பண்ணணும்? ஹேமரில் ஃபஸ்ட்டு செல் வந்திருக்கும், அதுக்கப்புறம் பை போயிருக்கும். அப்போது இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் வந்தால் அதை இந்த மாதிரி ஃபுல் பாடி கேண்டலாக இமேஜின் பண்ணிக்கணும். இதில் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்பெஷல் கேண்டிலில் இம்பார்ட்டன்ட், எப்பயுமே இன்வெர்டட் ஹேமர் நமக்கு ரெட் கலரில் தான் இருக்கும். இதனோட பாடி பார்ட் நம்மளுக்கு 40% ஆர் அபோவ் இருக்கலாம். சரிங்களா? இதில் ஹேமர் கேண்டில், இந்த ஹேமர் எப்பயுமே நமக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும். இதனோட பாடி பார்ட் நமக்கு 40% ஆர் அபோவ் இருக்கணும். சரிங்களா? இதை டீஃபால்ட்டாக எடுத்துக்கோங்க. இன்வெர்டட் ஹேமர் ரெட்டு, ஹேமர் க்ரீனு. ஓகேவா? இந்த ஸ்லைடில் இதுதான் 80% கேண்டில் நம்மளுடைய ஸ்பெஷல் கேண்டில். இந்த ஸ்லைடில் நமக்கு தேவையில்லாத கேண்டில் எது? பிலோ 40% பாடி உள்ள கேண்டிலை நாம் ஒரு கேண்டிலாகவே கன்சிடர் பண்ண வேண்டாம். அது எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஹேமர், இன்வெர்டட் ஹேமராக, அது டோஜி, ஸ்பின்னிங் டாப்பு, எந்த கேண்டிலாக இருந்தாலும் இது நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்த ஸ்லைட். இந்த ஸ்லைடில் நாம் ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். மார்க்கெட் கண்டினியூஷன் அண்டு மார்க்கெட் ரிவர்சல். இது நமக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படும். மார்க்கெட் கண்டினியூஷன்னா என்ன? மார்க்கெட்டில் பை வந்துக்கிட்டு இருக்குது, சடனாக ஒரு ட்ராப் நடக்கும். இந்த ட்ராப் எதனால் நடக்குதுன்னா, மார்க்கெட் பை ஆகிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ட்ராப் நடக்கும். மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், நம்ம என்ன சொல்லுவோம், ஹையஸ்ட் ஆஃப் த பாடி ரெசிஸ்டன்ஸா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னா ஃபர்தராக பை நடக்கும். சரிங்களா? இது கண்டினியூ ஆகுது மார்க்கெட். சரிங்களா? மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பையர்ஸ் வராங்க, ஒரு ட்ராப் நடக்குது,
மறுபடியும் மார்க்கெட் கண்டினியூ ஆகுது. இது ரிவர்சல் ஆகணும்னா என்னங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் செல் வருது, ஒரு பை வருது சரிங்களா. இந்த பை வந்து ஒரு கரெக்ஷன் ஆர் புல் பேக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, அதாவது லோயஸ்ட் ஆஃப் த பாடி நமக்கு சப்போர்ட்டு நான் சொல்லியிருக்கேனா பிஃபோரா. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மட்டுமே நாம் செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன், மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது சரிங்களா. பையோ செல்லோ கண்டினியூ ஆகுது. அடுத்தது ரிவர்சல். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா மார்க்கெட்டில் மேலேருந்து ஒரு ட்ராப் வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. ட்ராப் வரும்போது இது ரிவர்சல் ஆகுதுன்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இந்த இடத்துல இருந்து செல்லாய் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடைசி கேண்டில் ஆர் அதுக்கு பிஃபோர் கேண்டில் ஆர் அதுக்கு பிஃபோர் கேண்டில் நம்மளுடைய கேண்டில். வாட் இஸ் நம்மளுடைய கேண்டில்? நம்மளுடைய கேண்டில்னால் 80% கேண்டில் ஆர் இந்த இடத்துல என்ன கேண்டில் வரணும்? ரெட் கேண்டிலாக இருந்தால் இன்வெர்டட் ஹேமர் வரணும் சரிங்களா. அந்த மாதிரி கேண்டில் இருக்கணும். இதே இடத்துல நமக்கு இங்கே டோஜி கேண்டில் வந்தால் எடுக்க மாட்டோம், இங்கே டோஜி கேண்டில் வந்தால் எடுக்க மாட்டோம். அப்போது எப்படி ரிவர்சல் ஃபைன் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி எங்கே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில், ஒருவேளை இந்த இடத்துல கேண்டில் இருந்திருக்கலாம், அதனோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படின்னா ஸ்ட்ராங்கான கேண்டில் இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்கேஸ் சம் டைமில் இந்த எரர் நடக்கும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு ரிட்டன் மார்க்கெட் செல் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. நம்மளுக்கு மார்க்கெட் பை போய்கிட்டு இருக்கு. இங்கே ரிவர்சல் ஆகணும்னா என்ன நடக்கும்? அப்போது க்ரீன் கேண்டில் ஹேமர் கேண்டிலாக வரலாம், இந்த கடைசி கேண்டில், ஆர் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக வரலாம். இந்த ஸ்ட்ராங் கேண்டிலை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் செல் ஆகும். இன்கேஸ் இந்த கேண்டில் நமக்கு பிலோ 40% பாடியாக இருந்தால் அதுக்கு பிஃபோராக எந்த கேண்டில் இருக்கணும், அந்த கேண்டிலோட ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நாம் வந்து செல் வரணும். இன்கேஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு ரிட்டன் போய் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஸோ மறுபடியும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ரிவர்சல் ஆகுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? மார்க்கெட் போகும், இந்த கடைசி கேண்டில் ஆர் அதுக்கு பிஃபோர் ஆர் அதுக்கு பிஃபோரில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலோட சப்போர்ட்டை எடுக்கும் மார்க்கெட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் பை போயிடும். இது ரிவர்சலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போது இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் பையாக இருக்குது, ஒரு செல் வந்திருக்கு, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட். நெக்ஸ்ட்டு நாம் பை தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல அடுத்த கேண்டில் செல் வந்திருக்கு. இந்த இடம் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் செல் வந்திருக்குன்னா, இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணதும் மார்க்கெட் பை தான் போகணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டைமுக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு. இந்த புல் பேக்கை பார்த்துட்டு மார்க்கெட் செல் ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் செல் சைடு பார்க்கக்கூடாது. ஸோ நாம் பையை தான் கண்டினியூ பண்ணணும். எது வரைக்கும் இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட இது வந்து ஓப்பன் ஆர் சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, லோயஸ்ட் ஆஃப் த பாடி சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு பை ட்ரெண்டு தான். சேம் இந்த சைடும் மார்க்கெட் செல் வருது, ஒரு புல் பேக் ஆகுது, பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நாம் இந்த இடத்துல செல் தான் பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு கேண்டில் பை ஆகுது. இந்த மாதிரி பை ஆகும்போது இதனோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெட் கேண்டிலோட ஓப்பன், இந்த பிளேஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நீங்கள் செல் டைரக்ஷனை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்லைடில் நல்லா கவனிங்க. மார்க்கெட் பையாக இருக்குது, ஒரு சின்ன ட்ராப் சரிங்களா. இது ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் என்ன பண்ணியிருக்கு? இந்த ஓப்பனையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. அதாவது இது ஒரு சப்போர்ட்டாக வேலை செய்யும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஸோ இங்கே விக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விக்கை மென்ஷனே பண்ண மாட்டோம். ஸோ ரிட்டன் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகுது. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல செல் வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட் செல் வந்திருக்கு, இந்த சப்போர்ட்டை உடைச்சி சரிங்களா. இந்த ஸ்லைடில் நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம விக்கை எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பெஷல் கேண்டில்,
இந்த ஸ்பெஷல் கேண்டிலில் மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த கேண்டிலை இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், அதாவது கற்பனை பண்ணிக்கணும். அப்போ கற்பனை பண்ணும்போது இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் சப்போர்ட்டு. அதே மாதிரி ரெட் கேண்டிலுக்கு இந்த இடம் க்ரீன் கேண்டில் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் சப்போர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு கேண்டிலுக்கு மட்டும்தான் விக்கை நாம் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே இங்கே விக் இருந்தால் இதை சப்போர்ட்டாக எடுத்துக்க மாட்டோம், இந்த பாடி க்ளோஸ் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த கேண்டிலை இது மாதிரி நாம் கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ இதனோட லாஜிக் இதுதான். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை இதை ரிப்ளை பண்ணி பாருங்கள்.